என்ன சொன்னார்? வீட்டை விட்டு விஜய் வெளியே வா என்று திமுக சொன்னார். அவர் என்ன சொன்னார்? என்ன வெளியே வான்னு சொல்ற, தேர்தல் வரட்டும், வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜய். அதுக்கு காரணம் என்ன? நீ எங்க வேணா சண்டை எடுத்து பாருங்க, எந்த வீட்டுல வேணா போய் கேட்டு பாருங்க, விஜயினுடைய ஆதரவாளர் இல்லாத வீடே தமிழ்நாட்டிலே கிடையாது. பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு இருப்பேன். அங்க ஒருத்தர் பெரிய திமுக முக்கியமான என்னோட உடன் படித்தவர். நான் அதை கேட்ட எப்படி பாருங்க நிலைமை என்ன இருக்குன்னு ரொம்ப வெக்க கேட்டா இருக்குங்க. என்னப்பா அப்படி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன் என்னன்னு கேட்டேன். ஆனா பாப்பா என் 2 பையன் 2 மருமக 4 பேர் உங்க கட்சியில சேர்ந்தாங்க, தேவைக்கால இருக்காங்க. என்ன சொல்லுறாருக்கா, இந்த முறை தேர்தல் வரணும், இந்த முறை தேர்தல் வரணும், 8 மணிக்கெல்லாம் வீட்டில் வச்சு கூட்டிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் எனக்கு திறந்து முறைன்னு சொல்லிக்கிறாங்க. என்னுடைய மனைவி அவரோடு சேர்ந்து விட்டார் என்று 6 வீடு இருந்த ஓட்டுல ஒரு வீடு தான் திமுகவுக்கு, 5 ஓட்டு விஜய் என்கின்ற அளவுக்கு தான் நிலைமை பாண்டிச்சேரி. இன்னொன்று சொல்லுகிறேன், அவர் செல்லுகிற இடம்லாம் வெல்லுகிற இடம் தான். சர்வே சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இன்னும் யாருமே என்ன நடக்குதுன்னு தெரியல. கேரளாவுக்கு போன இவர் போன காரை வந்து இறங்க முடியவில்லை. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற காவி குதித்து அவரை கட்டி பிடிவதற்கு ஓடி வருகிற ஆண்கள் கொண்டு நிறைந்திருப்பது கேரளா முழுவதும். ஆக தென் மாநிலங்களிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவருடைய வருகை உண்டாக்கி இருக்கிறது. தேசிய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும். தேசிய அளவிலே அங்கே நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்க அந்த இடத்தில் நிச்சயமாக தளபதி விஜய் அமரக்கூடிய காலம் விரைவில் வரும். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கட்சியிலே இருக்கக்கூடிய எந்த கைவாதக்காரா 1 வருஷமா பிரச்சனை இல்லை, அவர் சொன்னதெல்லாம் செய்து தர்ம காரியெல்லாம் ஈடுபட்டுவிட்டால் அந்த தர்மம் தான் இன்னைக்கு ஒரு தலையாத்து கொண்டு வருகிறது. என்ன பார்த்து பாருங்க, தலைவர் பாட்டு பாருங்க, நான் பதவி வரும்போது பணிவு வரும் துணிவு வர வேண்டும் சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடம். செய்த தர்மம் தலைக்காக அப்படி ஒரு பாடத்துக்கு தெரியும். தக்க சமயத்துக்கு உயிர் காக்கும், கூட இருந்து குடிபெடுத்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அவரை பொறுத்தவரைக்கும் மழை போலே வரும் சோதனையாலும் பனி போல் நீக்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்று சொன்னார். அப்படின்னா நீ என்ன வேணா கேள்வி பண்ணு, நீ என்ன வேணா சவால் பண்ணு, எதிர்கட்சியாக இருக்கின்றோம் யாரையாரையும் தூண்டிவிட்டு என்னப்படியெல்லாம் செய்தார்கள் இந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கிற அந்த ஆற்றலை இறைவன் அவருக்கு தந்துக்கிறார். இறை பலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்த தர்ம தானங்கள், அவர் சொல்லி நீங்கள் செய்த தர்ம தானங்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம், 2011 புரட்சி தலைவி அம்மா ஜெயித்தார்கள். நான் வந்து பேராசிரியர் அன்பழகன் டிஎம்கேல எத்தனாவது இடம் இருந்தாலும் 2வது இடம், கலைஞருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பேராசிரியர் அன்பழகன். அம்மா என்னை கூப்பிட்டார். நான் 51 சீட்டு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, நீங்க வந்து பேராசிரியர் அன்பழகன் நிற்க வைக்க விரும்புகிறேன் என்று சொன்ன. அப்ப நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொன்னேன். 2016 தான் கேட்டாரு, இந்த முறை உங்க ஸ்டாலின் சாலையத்தை நிற்க வைக்கிறேன் என்ன சொல், அம்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நம்ம இப்ப எப்படி சொல்றோம், தளபதி அவர்களே யார் போட்டாலும் நாங்க ஜெயிக்க, எங்களுக்கு அவ்வளவு போட போறோம், உங்கள் முகத்துக்காக போட போறாங்க. எந்த கட்சி இதை கேட்டு விசில் சின்னமா என்று கேட்டுதான் போட போகிறார். விஜய் சார் கட்சியில் இருக்கீங்களா என்று கேட்பார்கள், தளபதி விஜய் கட்சியா என்று கேட்பார்கள். அப்படி தான் போட்டு போட போகிறேன். நான் சொன்னேன், எங்க நிக்க வச்சா நிக்கிறேன். 2011 பேராசிரியர் அன்பழகனை இறை அருளால் 10,000 ஓட்டு வித்தியாசத்தை தோற்கடிக்க நிலைமைக்கு ஆண்டவனை வைத்தார். பின்னாலே ஸ்டாலின் சார்கள் தோற்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் இதை சொல்வதற்கு காரணம், 2011 நான் ஜெயிக்கப்பட்டதுலாம் நான் ஞாபகம் இருக்க எனக்கு தெரியாது. தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் அதிமுக ஓட்டு போடுங்கள் என்று சொன்னார். பூக்கடை குமார் என்று நம்முடைய விரிவாக தொகுதியை பார்க்கும்போது அவரை இந்த கொடியை கையில் கொடுத்துட்டு ரோட்டோட நம்ம கேட்ட மேல ஜீப்ல இருந்து நம்ம காலையில இருந்து சசராம வந்துட்டே இருக்காரு. இப்ப என் பையன் சொன்னான், இப்ப அவரு மட்டும் இல்லப்பா, இந்த விரிவாக தொகுதி மட்டும் அவங்க 100-200 பேர் கிட்ட சுத்திட்டே இருக்காங்க, நம்ம கிட்ட வந்து எதுவுமே கேட்கறது அவங்களா செய்யறாங்க. ஆக 2011 கட்சி இந்த கட்சி ஆரம்பிப்பாங்க தெரியுமா. ஆனா அன்றைக்கு அவர் சொன்னதை கேட்டு 2011 அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் அம்மா அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம், பல காரணம் இருந்தது. அதில் முக்கியமான ஒரு காரணம்
1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888837 இமெயில் advttv@dttv.in.